வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 17 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்ப்போம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல, இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வலம். இடமிருந்து வலம் பாருங்க. உறுதிமொழி இல்லைன்னா சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதவி இருக்கையில் உறுதிமொழி இல்லைன்னா சத்தியத்தை பதவி பிரமாணம் உறுதிமொழி இல்லைன்னா சத்தியம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்னென்னு எழுதலாம், பிரமாணம் அப்படின்னு எழுதலாம். சரிங்க, பிரமாணம் எழுதிட்டீங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன, இளங்காயை என்னன்னு சொல்லுவாங்க, பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. நல்லா விளைஞ்ச காய், ரொம்ப மோசமாக உள்ள காய் முத்தல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. 2 மேலேருந்து கீழே. வித்தை மந்திரத்தால் மறைத்து போதல். வித்தையும் மந்திரத்தை வச்சு மறைய வைக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாயம், மேஜிக். வித்தைனாலும் மாயம்தான், மறைய வைக்கிறதுனாலும் மாயம்தான். 4 இடமிருந்து வலம். ஓட்டும் போட்டி. நம்ம ஓடுறது ப்ளஸ் ஓட்டிகிட்டு போகிறது போட்டி, ரேஸை தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பந்தயம். சரிங்க, 9 கீழேருந்து மேலே என்னன்னு பார்த்தோமா, புதைந்து கிடக்கும். 5வது கொஸ்டின், இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். விஜயன் சோபா நடித்து விருது பெற்ற படம். விஜயன் சோபா நடித்த படம் பசி. சரிங்க, 3 மேலேருந்து கீழே என்ன, நசுக்குன்னா அமுக்கு. இதை நம்ம அடிக்கடி பார்க்கலாம், தினத்தந்திலையும். நசி அப்படின்னா நசுக்கு, சி அப்படின்னா நசுக்குன்னு அர்த்தம். இதே தான் நீங்கள் மலாயில் பேசுனீங்கன்னா சமைத்த அரிசின்னு சொல்லிடுவாங்க. சரிங்க, 8 கீழேருந்து மேலே என்ன, வீண் செருக்கு வச்சு கௌரவம். 7 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போமா. கையின் மேற்பகுதி. கையோட மேற்பகுதி என்னென்னா ஷோல்டர், தோளுன்னு சொல்லலாம். இங்கே 3 எழுத்து வந்திருக்கனால புஜம்னு சொல்லலாம், புஜம். சரிங்க, அப்போ 8 கிலோந்து மேலே வீண்ஸுக்கு வச்சு கவத்தை ஜம்பம். ஜம்பம் இங்கே பலிக்காதுப்பா. தற்பமே நடிப்பு, போலி நடிப்பை என்னன்னு சொல்லுவோம், ஜம்பம்னு சொல்லுவோம். 7 மேலேருந்து கீழே பூவில் அனுப்பிச்சுக்குங்க. நெல்லை அவித்து எடுக்கும் அரிசி. என்ன அரிசி? நெல்லை அவிக்காமலே இடித்தா அரைச்சா அது பச்சை அரிசி. ஓகேங்களா? அவிச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது என்ன அரிசின்னா புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம். என்ன அரிசி? புழுங்கல் அரிசி. சரி, 11 வலம் இடம் என்னன்னு பார்ப்போமா. நிறைவு. எல்லா கச்சேரியிலையும் நிறைய இல்லை, முடிவில் என்னன்னு சொல்லுவாங்க, படம் போடையில் மங்களம், சுபம். கச்சேரி முடிக்கலைன்னா இசை வாசிப்பாங்கன்னா மங்களம். படத்தில் மங்களம் போடுவாங்க, சுபம் போடுவாங்கல்ல, அதை தான் சொல்கிறோம். 6 மேலேருந்து கீழே என்ன, உள்ளுவதெல்லாம் உயர்வு. எதில்? உள்ளத்தில். உள்ளல், திருக்குறளில் உள்ளல், உள்ளுவதெல்லாம் உயர்வு, உள்ளத்தால் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 10க்கு மேலேருந்து கீழே. இது வேறு எங்கேயும் சால்வே ஆக போவதில்லை, இதுக்கு ஹிண்ட் ஆக போவதில்லை, டைரெக்டாக இது மட்டும். டைரக்டர் நீங்கள் தமிழில் என்னன்னு சொல்லுவீங்கன்னா இயக்குனர்.
படத்துக்கு டைரக்டாக இருப்பாங்கள்ல, அதுதான் இயக்குனர். வழி நடத்தி கொண்டு போவார் டைரக்டர். கம்பெனிலையும் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, போர்ட் டைரக்டர். சரி, 12 மேலேருந்து கீழேன்னு ஒருவருடைய வாழ்வுக்கு ஆதாரமானது. ஹிண்ட் வேணுமே. 13 ஒரு நோய் தர்க்கம் செய்தல். நோயோடைய பேரும் அதே தான், சண்டை போடுறதுக்கும் அதான் பேர் தான். வாதம்னு சொன்னோம்னா அது நோயுடைய பேரும் வாதம் தான். தர்க்கம் பண்ணுறதுக்கு மீனிங்கும் வாதம் தான். சரிங்க. ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமானது என பொருள். இது என்னென்னு எழுதலாம்? வந்துருக்கு. ஜீவாதாரம் அப்படின்னு எழுதினீங்கன்னா இந்த ஜீவன் உலகத்தில் வாழ்கிறதுக்கு, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான பொருள் ஜீவாதாரம். சரிங்களா? இந்த உடலில் உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறது. சரி, 17 கீழே மேலே இப்படிக்கு கடிதத்தை இப்படிக்குன்னு எழுதி முடிப்பீங்கள்ல, இப்படியே எழுதலாமா? இங்கனம், இது உடனே சொல்லிடலாம், ரொம்ப நாள் அழிச்சாலும் எழுதி இங்கனம். சரிங்க. 14 இடமிருந்து வளமின. இந்த மலர் கொடிக்கு தேர் கொடுத்தாராம். யாரு? பாரி. வேல்பாரி யாருக்கு தேர் கொடுத்தா? முல்லைக்கு தேர் கொடுத்த வேந்தன். சரிங்க. 14 மேலேருந்து கீழே பாருங்க. மூல அஞ்சுக்கு 3 கோணங்களை கொண்டதால் இது 3 கோணம் இருக்குதான். ஓகேங்களா? 3 கோணம். இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். அப்போ என்னது? முக்கோணம். சரிங்க. 16 வலமிருந்த இடம் லால்கில்லா. தமிழ் டெல்லி. உடனே சொல்லிடுவீங்க. லால்கில்லான்னா என்னது? செங்கோட்டை. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? தொந்தரவு, உபத்திரம், தொல்லை, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காது. இதை இடையூறுன்னு சொல்லலாம். 4 எழுத்து இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க இடையூறுன்னு சொல்லலாமா? 16 மேலேருந்து கீழே இளம்பெண்களை இப்படி குறிப்பிடுவாங்க. இளம்பெண்களை கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சேலை வந்திருக்கனால செல்வி அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திருமதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு முன்னால் செல்வின்னு சொல்லுவாங்கள்ல, கல்யாணம் ஆகாதவங்க. 18 இடமிருந்து விபரீத புத்தி. இது பழமொழி மாதிரி இருக்குதுங்க. டேஷ் விபரீத புத்தி. வீல ஆரம்பிச்சிருக்கு. விநாச காலே விபரீத புத்தி. விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? தெரியாமல் எதுவும் எழுதக்கூடாது. அழிவு காலம் வரும்போது அவனுக்கு புத்தி தடுமாறும். புத்தி தடுமாறுறதுனாலே அவனுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத வேலை. இது சான்ஸ்கிரிட்டில் பழமொழி, சமஸ்கிருத பழமொழியில் வரக்கூடியது. விநாசகாலே விபரீத புத்தி. விநாசகாலேங்கிறது ஃப்ரம் சான்ஸ்கிரிட். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஆன்சர்ஸ். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லை சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் கொடுத்துருங்க. அது போக கண்டுபிடிங்கள் வித்தியாசத்தை நான் இமேஜ் ஷேர் பண்ணுறேன். அப்படி ஹோல்டிங் பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. கடைசி அந்த வேர்டு சர்க்கிளில் உள்ள வேர்டு கூட இந்த வேர்டை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும். எத்தனை 15 வேர்டாவது கண்டுபிடிக்கிங்களான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.